ரைட் சகோதரர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களோட ஒரு சுருக்கம் இது. இன்னைக்கு நாம பேச போறது ஒரு நாளை பத்தி. சுமார் 122 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமா இருந்த ரெண்டு பேர் சரித்திரத்தோட போக்கியே மாத்தி அமைச்ச நாளை பத்தி தான். முதல்ல அவங்களோட பின்னணி. அதுவே ரொம்ப ஆச்சரியமானது தெரியுமா? ஆர்வில், வில்பர் ரைட் சகோதரர்கள் ரெண்டு பேருமே இன்ஜினியரிங் படிக்கல. ஏன்? அவங்க ஹை ஸ்கூலை கூட முடிக்கல. அவங்க வெறும் சைக்கிள் மெக்கானிக்ஸ். பறவைகளை கவனிச்சது அவங்களோட விடாமுயற்சி, அப்புறம் சைக்கிள் கடையிலிருந்து வந்த வருமானம், இது மட்டும்தான் அவங்களோட மூலதனம். ரெண்டாவதா, அந்த வரலாற்று சிறப்புமிக்க முதல் விமானப் பயணம். அவங்களோட ரைட் ஃப்ளையர் விமானத்துல ஆர்வில் முதல்ல பறந்தது வெறும் 12 செகண்ட் தான், 120 அடி தூரம். ஆனா பாருங்க, அதே நாள்ல வில்பர் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம், அதாவது 59 வினாடிகள் பறந்து 852 அடி தூரத்தை கடந்தாரு. அந்த சில நொடிகள் தான் இன்னைக்கு உலக போக்குவரத்தோட எதிர்காலத்தையே முடிவு பண்ணுச்சு. கடைசியா அவங்களோட தனிப்பட்ட தியாகம். இந்த ரெண்டு பேருமே தங்களோட இலட்சியத்துக்காக கல்யாணமே செஞ்சுக்கல. குடும்பம், பொறுப்புகள்னு வந்துட்டா தங்களோட கனவுக்கு அது தடையா ஆகிடும்னு நினைச்சாங்க. அதனால தங்களோட முழு வாழ்க்கையுமே இந்த ஒரு கண்டுபிடிப்புக்காக அர்ப்பணிச்சுட்டாங்க. ஒரு சின்ன சைக்கிள் கடையிலிருந்து ஆரம்பிச்சு வானத்தையே வசப்படுத்தின இந்த சகோதரர்களோட அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மனுஷனோட கனவுக்கு எல்லையே இல்லைங்கிறத நிரூபிக்குது.